ஹாய் டியூஸ்டே அமாவாசையும் கூட. ஆனால் நாங்கள் எதுவுமே சமைக்கல, டீ கூட போடலை. காலையில் எல்லோரும் இந்த குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து அமாவாசைங்கிறதால காலையில் சாப்பிடக்கூடாதுன்னுட்டு இந்த இளநீர் நொங்கு மட்டும் ஆளுக்கு நல்லா பெரிய பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க. அதில் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு தான் எங்கேவாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்த போன இடத்துக்கே போய் போய் போர் அடிக்குது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. சந்தோஷம்னா பௌர்ணமி வந்துடுவாங்க. சரி இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் என்ன ஆச்சுன்னா நாங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணிக்காத மாதிரி எங்கேயுமே வெளியவே போகிறதில்ல. அப்போ ஆஃபீஸ் போகிறது, நானும் சமைக்கிறது இதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலே கிளம்பியாச்சு. இது வந்து இந்த தேங்காயில் தான் விளக்கு போடுவாங்களாம் பௌர்ணமிக்கு வரும்போது. அதனால் நானும் இன்றைக்கி தேங்காய் விளக்கு 2 பேரும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பசி பயங்கரமாக அங்கே பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. எப்பயுமே இங்கே இந்த பஜ்ஜி மட்டும் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாட்டிங்க. பஜ்ஜி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு போண்டா பயங்கர எண்ணெயாக இருந்துச்சு. பசியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்டா சாப்பிட்டோன்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் சோடாலாம் குடிச்சிட்டு இந்த சிப்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல்லும் பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மதியம் பயங்கர பசி எடுத்ததால் புட்டு வந்து நான்வெஜ் தான் வேணும், இல்லை இன்றைக்கி அமாவாசை சாப்பிடவே கூடாதுன்னு அப்புறம் வெஜ்ஜு தான் சாப்பிடணும் புட்டோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை. நல்லா தேடி தேடி தான் போனோம். எப்போவுமே போவோம். நைட்டு டின்னர் போகிறதால நல்லா இருக்கும்னு போனால் மதிய சாப்பாடு அவ்வளோவா நல்லா இல்லை. வெறும் பொடி நெய் மட்டும் நல்லா அதை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு கேக் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் எனக்கே ஆசையாக இருந்துச்சு. அதனால் நிறைய வாங்கலை, ஒரு பீஸ் மட்டும் வாங்கிட்டு கேக் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் வந்துட்டு வாட்டர் மில்லன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா ரொம்ப வெயில் இருந்த மாதிரி இந்த வர வழியெல்லாம் அப்படியே இப்போவே இந்த வெயில் இவ்வளோ காட்டுது. இன்னும் வெயில் காலத்தில் என்ன பண்ணணுன்னு தெரியல. தூங்கி எழுந்துட்டு அப்படின்னு வாங்கிட்டு அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி காலையில் எதுவுமே வச்சு படைக்கலன்னு பால் பாயசம் ஃபுல்லாக பாலே இருக்க மாதிரி பாயசம் பண்ணிட்டு நைட்டு சுட சுட இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.